அபிரகாம், நடிகர் விக்ரம் நடித்துள்ள வீரதீர சூரன் திரைப்படம் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் 4 வார காலம் அந்த படத்தை திரையிடுவதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று காலையில் தடை விதித்தது. அந்த தடை உத்தரவு இப்போது இருதரப்பிலும் சுமூக பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் தடை நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இன்று பிற்பகல் 2 மணி காட்சி மேட்னி ஷோ ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினர் அறிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஃபர்ஸ்ட் ஷோ மாலை நேர காட்சி வீரதீர சூரன் தமிழகம் முழுவதும் திரையிடப்படும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருதரப்புக்கும் மேற்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. B4U நிறுவனத்தினர் OTT உரிமம் பெறுவதற்கு முன்பாகவே படத்தின் வெளியீட்டு தேதியை அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது 7 கோடி ரூபாய் ரொக்க பணத்தை B4U நிறுவனத்திற்கு IVY நிறுவனம் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வழங்க வேண்டும். அதுவரையில் படத்தை வெளியிட தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதற்குள் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எட்டப்பட்டதால் அந்த படத்திற்கான 4 வார கால தடையை நீக்குவதாக டெல்லி உயர்நீதிமன்றம் சற்று முன்பு உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் இன்று பகல் காட்சி மட்டுமே ரத்து செய்யப்பட்ட நிலையில் மாலை நேர காட்சியிலிருந்து வீரதீர சூரன் திரைப்படம் திரையிடப்படும் என்று அதற்கான அனுமதியை டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இதனால் வீரதீர சூரன் படம் திரையிடுவதற்கான தடை உத்தரவு நீக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.